கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய சமூக ஆர்வலர் கரூர் ஜெகநாதனை படுகொலை செய்த குற்றவாளிகளுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை. வணக்கம் நண்பர்களே. கரூர் மாவட்டத்தில் கரூர் பரமத்தி பகுதியை சார்ந்த நம்முடைய மிகப்பெரிய சமூக ஆர்வலர் கனிமவள கொள்ளைக்கு எதிராக தொடர்ந்து போராடிய கரூர் ஜெகநாதன் என்பவர் காப்பரமத்தி பகுதியில் இருக்கக்கூடிய அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் என்கின்ற கல்குவாரி செல்வகுமார் என்பவருக்கு சொந்தமானது. 2015ஆம் ஆண்டு முதல் அரசின் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக இயங்கி வந்திருக்கின்றது. காளிப்பாளையத்தை சார்ந்த ஜெகநாதன் அந்த கல்குவாரிக்கு பக்கத்தில் குடியிருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட விவசாயி. இவர் கிராம சபையில் இந்த கல்குவாரிக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர முயற்சி செய்கின்றார். சுற்றுச்சூழல் துறை மூலமாகவும் தமிழக அரசின் கனிமவளத்துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகள் மூலமாகவும் மனுக்களை கொடுத்து இந்த கனிமவள கொள்ளையினை தடுப்பதற்கு, கல்குவாரியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கு தொடர்ந்து சட்டப்படி போராடி இருக்கின்றார். நீதிமன்றத்திற்கும் சென்றிருக்கின்றார். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 30 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் கனிமவள கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய இந்த 30 ஆண்டுகளில் பல்வேறு சமூக செயல்பாட்டாளர்கள், கல்குவாரிக்கு எதிராக புகார் கொடுத்தவர்கள், நீதிமன்றம் சென்றவர்கள், அரசிடம் புகார் கொடுத்தவர்கள், கிராம சபையில் தீர்மானம் கொண்டு வந்தவர்கள் என்று சமூக அக்கறையோடு செயல்பட்ட, கனிமவள கொள்ளைக்கு எதிராக செயல்பட்டவர்கள், பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மிக கொடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றார்கள். பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள். ஆனால் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை சட்டத்திற்கு, இந்திய தண்டனை சட்டத்திற்கு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கெல்லாம் கரூர் மாவட்டம் அப்பாற்பட்டது. கனிமவள கொள்ளையுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாவட்டமாக கரூர் மாவட்டம் இருந்து வந்ததால் கரூர் மாவட்டத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக அரசு, காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது. நம்முடைய கரூர் ஜெகநாதன் அவர்கள் தொடர்ச்சியாக கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடியதனுடைய விளைவு 2019ஆம் ஆண்டு இவரை அந்த அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் செல்வகுமார் வட இந்திய கொள்ளைகளை வைத்து, வட இந்திய கூலிப்படையை வைத்து மிகப்பெரிய அளவில் தாக்குகின்றார். இவருடைய உடலில், சமூக ஆர்வலர் ஜெகநாதனுடைய உடலில் பல்வேறு இடங்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு கரூர் ஜெகநாதன் கோயம்புத்தூர் கங்கா மருத்துவமனையில் 20 நாட்கள் உள்நோயாளியாக மரணத்தின் வாசல் வரை பார்த்து மீண்டு எழுகின்றார். காவல்துறையை சார்ந்தவர்கள் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்தார்கள். ஆனால் அந்த வழக்கில் அவர்கள் சரியாக கையாளாததனுடைய விளைவு கரூர் ஜெகநாதன் அவர்கள் கடந்த 10/9/2022 தன்னுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஜெகநாதனை அன்னை ப்ளூ மெட்டல்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் செல்வகுமார் தூண்டுதல் பேரில் அந்த கல்குவாரிக்கு சொந்தமான பிக்கப் வாகனத்தை பயன்படுத்தி அதனுடைய ஓட்டுநர் சக்திவேல் என்பவரும், அதில் கூலிப்படையை சார்ந்த ரஞ்சித் என்பவரும் கரூர் ஜெகநாதன் அவர்களை 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்ட கரூர் ஜெகநாதனை பின்பக்கத்தில் வேகமாக அடித்து தூக்குகின்றார்கள். வாகனத்தை பிடித்துக் கொண்டு தொங்குகின்றார். அதன் பிறகு கூட அந்த கொள்ளையர்களுக்கு, கனிமவள கொள்ளையர்களுக்கு, கொலைகாரர்களுக்கு ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் கரூர் ஜெகநாதன் அவர்களை கொலை செய்வதற்காக அந்த வாகனத்தை மேலும் இயக்குகின்றார்கள். வேலி அருகில் இருக்கின்றது. ரோடு சாலை அருகில் இருக்கக்கூடிய வேலியில் இருக்கக்கூடிய வேலி கற்கள், ஒரு 7-8 கற்கள் அடிச்சு நொறுக்கி போறாங்க. கரூர் ஜெகநாதன் உயிருக்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார். கீழே விழுந்து விட்டார். இதை பார்த்த அந்த கொலைகார கும்பல் சக்திவேல், ரஞ்சித் இருவரும் மீண்டும் அந்த பிக்கப் வேனை இயக்கி அந்த வேனை கரூர் ஜெகநாதன் மீது ஏற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். அப்பொழுது அங்கே வந்த சமூக ஆர்வலர் பொன்னுசாமி என்பவர் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி கரூர் ஜெகநாதனை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் அந்த மிகப்பெரிய தாக்குதலில் கரூர் ஜெகநாதன் சம்பவ இடத்திலே இறந்துவிட்டார். இது தொடர்பாக காவல்துறை கொலை வழக்கு பதிவு செய்யாமல் சாலை விபத்தாக இந்த வழக்கினை எடுத்துச் செல்ல முயன்றது. மரியாதைக்குரிய சமூக செயல்பாட்டாளர், சுற்றுச்சூழல் போராளி முகிலன் அவர்களும், கரூர் மாவட்டத்தை சார்ந்த மிகப்பெரிய சமூக வழக்கறிஞர், போராளி, மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சண்முகம் உள்ளிட்ட சமூக அக்கறை கொண்டவர்கள் களத்தில் இறங்கி பாதிக்கப்பட்டவர்களோடு நின்று தொடர்ச்சியாக போராடிய விளைவு சாலை விபத்தாக பதிவு செய்ய முயன்ற வழக்கினை கொலை வழக்காக பதிவு செய்ய வைத்து நேர்மையாக, நியாயமாக காவல்துறையை விசாரிக்க வைக்க தொடர்ச்சியாக போராடினார்கள். அதனுடைய விளைவு கரூர் ஜெகநாதனை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு இன்று கரூர் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் மரியாதைக்குரிய நீதியரசர் இளவழகன் அவர்கள்
அனைத்து குற்றவாளிகளுக்கும் 3 குற்றவாளிகளுக்கும் இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கியிருக்கின்றார். 5 லட்சம் ரூபாய் அபராதம் கட்ட தவறினால் மேலும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க நேர்மையான தீர்ப்பினை வழங்கியிருக்கின்றார். இந்த வழக்கில் மிக நேர்மையாக சாட்சியளித்த அந்த பகுதியை சார்ந்த சாட்சிகள் பெரியசாமி, அவருடைய உறவினர் மோகன்ராஜ் மற்றும் இந்த வழக்கில் நேர்மையாக சாட்சியளித்த அந்த பகுதியை சார்ந்தவர்களை 10 ரூபாய்க்கும் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் சார்பில் நாம் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். இந்த வழக்கை பொறுத்தவரை கரூர் ஜெகநாதனுடைய மனைவி மரியாதைக்குரிய ரேவதி அவர்களை பல்வேறு நெருக்கடிகள் கொடுத்து பிறல் சாட்சியாக மாற வைத்திருந்த சூழலில் சமூக அக்கறை கொண்டவர்கள் மிக நேர்மையாக போராடிய விளைவு மரியாதைக்குரிய சாட்சி பொன்னுசாமி, பெரியசாமி, மோகன்ராஜ் போன்றவர்கள் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில், பல்வேறு மிரட்டல்களுக்கு மத்தியில் மனசாட்சியோடு நீதிமன்றத்தில் சாட்சியளிக்கின்ற விளைவு இந்த குற்றவாளிகளுக்கு நீதிமன்றம் இரட்டை ஆயுள் தண்டனையை வழங்கியிருக்கின்றது. இந்த வழக்கினை தொடர்ச்சியாக பல்வேறு அச்சுறுத்தல்கள் மத்தியில் காவல்துறை போராடிய வழக்கறிஞர் சண்முகம் போன்ற வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்குகளை தொடர்ச்சியாக போட்டு மிரட்டிய போதும் கூட அஞ்சாமல் கரூர் மாவட்டத்தில் இந்த வழக்கினை நடத்திய வழக்கறிஞர் சண்முகம், அவரோடு இணைந்து வழக்கினை நடத்திய வழக்கறிஞர் தோழமைகள், தன்னுடைய வழக்கறிஞர் பதவியே இந்த பொய் வழக்குகளால் இழந்துவிட்ட சட்டக்கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட இந்த வழக்கில் கரூர் ஜெகநாதனுடைய இறப்பிற்கு நீதி கேட்டு போராடிய சண்முகம் உள்ளிட்ட அவரோடு இணைந்து பணியாற்றிய வழக்கறிஞர் தோழமைகளுக்கும், சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கும், சமூக ஆர்வலர் முகிலன் அவர்களுக்கும், இந்த வழக்கில் நேர்மையான சாட்சியளித்த சமூக ஆர்வலர்கள் பொன்னுசாமி, பெரியசாமி, மோகன்ராஜ் உள்ளிட்ட சாட்சிகளுக்கும், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம். இந்த வழக்கின் தீர்ப்பின் மூலம் கனிமூல கொள்ளையர்களுக்கு, சமூக ஆர்வலர்களை மிரட்டுபவர்களுக்கு நாங்கள் சட்டப்படி ஒரு எச்சரிக்கை விடுக்கின்றோம். சாத்தான்குளம் குற்றவாளிகளுக்கு இரட்டை மரண தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம். கரூர் ஜெகநாதனை கொலை செய்தவர்களுக்கு இரட்டை ஆயுள் தண்டனை கிடைத்திருக்கின்றது. மிக விரைவில் புதுக்கோட்டை ஜெயபுரலி வழக்கிலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும். இனி சமூக ஆர்வலர்கள், சுற்றுச்சூழலை பாதுகாக்க போராடுபவர்கள் எந்த இடத்தில் ரத்தம் சிந்தினாலும் சட்டப்படி மிக கடுமையான தண்டனை குற்றவாளி கிடைக்கும் என்பதை மனதில் கொண்டு இனி சமூக ஆர்வலர்களை தொட்டு பார்க்க வேண்டும், மிரட்டி பார்க்க வேண்டும், ரத்தம் சிந்த வைக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று யார் நினைத்தாலும் சட்டப்படி மிக கடுமையான தண்டனை கிடைக்க தமிழகம் முழுவதுள்ள சமூக ஆர்வலர்கள் போராடுவோம். பாதிக்கப்பட்ட சமூக ஆர்வலர்கள் நாங்கள் நிற்போம் என்கின்ற தகவலை இந்த தீர்ப்பின் மூலமாக தெரிவிக்கின்றோம். மிக சிறப்பான நேர்மையான தீர்ப்பினை வழங்கிய நீதித்துறைக்கு, நீதி அரசர்களுக்கு தமிழகத்தினுடைய சமூக ஆர்வலர்கள் சிரம் தாழ்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.